السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم يسر اللهم يسر اللهم يسر. اللهم اغفر لجميع العلماء المسلمين الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. اللهم علمني القرآن العظيم تأويله ومواعظه وحكمه والقول البليغ والحكم الرشيد والعلم المفيد وزدني علما. اللهم يسر. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மதிப்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல் குர்ஆனுடைய விரிவுரையை தொடர்ந்து நாம் கற்று வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் சூரா அத்தீன், வத்தீனி வஸ்ஸைத்தூன், வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த சூராவை நாம் ஆரம்பித்து முதல் வசனத்திற்கு, அதாவது வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற இந்த வசனத்திற்கு மார்க்க அறிஞர்கள் இமாம் தபரி ரஹிமஹுல்லா, இமாம் இப்னு கசீர் ரஹிமஹுல்லா, இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா ஆகிய மூன்று அறிஞர்களும் என்ன விளக்கங்களை கூறினார்கள் என்பதை சென்ற அமர்விலே பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று இரண்டாவது வசனத்தை பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வதூரி சீனீன, வதூரி சீனீன, சீனாய் மலை மீது சத்தியமாக. இந்த வாவ் என்பது சத்தியத்தை குறிப்பதற்காக வரக்கூடிய வார்த்தை. அரபி மொழியில் வாவ் பல அர்த்தங்களுக்காக வேண்டி பயன்படுத்தப்படும். அதில் ஒரு அர்த்தம்தான் சத்தியத்தை சொல்வதற்காக. உதாரணமாக வல்லாஹி என்ற அரபியில் சொல்கிறோம் அல்லவா, அந்த மாதிரி. யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், கண்ணியமிக்க ஞானமிக்க இந்த வேதத்தின் குர்ஆன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் செய்யும் பொழுதும் இந்த வாவ் என்ற சொல்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வதூரி சீனீன, சீனாய் மலை மீது சத்தியமாக. தூர் சீனீன், இந்த இடத்துல வாவ் சத்தியத்துக்காக வேண்டி உள்ள வார்த்தை. தூர் அப்புறம் சீனீன், இந்த மூன்று சொற்கள் இடம்பெறுகின்றன. இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். கவனிங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், اختلف أهل التأويل في تأويله فقال بعضهم هو جبل موسى بن عمران صلوات الله وسلامه عليه ومسجده. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா தூர் சீனீன் என்று சொல்லி இருப்பது மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மலையும் அவர்களுடைய மஸ்ஜிதும் ஆகும். கவனிங்க, எந்த மலைக்கு அருகில் அல்லாஹு தஆலா மூசா நபியிடத்தில் பேசினானோ, பிறகு மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த இடத்தில் அல்லாஹுவை தொழுது வணங்குவதற்காக எந்த ஒரு தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு அதன் மீது சத்தியம் செய்கிறான். கவனிங்க, இமாம் தபரி சொல்கின்றார்கள், வதூரி சீனீன், சீனாய் மலை மீது சத்தியமாக. இந்த இடத்தில் தூர் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மலையையும் அவர்களுடைய மஸ்ஜிதையும் குறிக்கும். அதாவது நபிமார்கள் தொழுவதற்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்திலே தொழுவார்கள். எங்கேயாவது தங்கினார்கள் என்றால் அந்த இடத்துல தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்வார்கள். பிறகு அந்த இடத்தில் மட்டுமே தொழக்கூடிய வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள். இது பொதுவாக நபிமார்களுடைய வழக்கம். அதே போல நல்லோர்களுடைய வழக்கம். தொழுகைக்காக ஒரு இடத்தை நாம் இருக்கக்கூடிய இடத்திலே ஒரு விசேஷமாக ஒதுக்கி கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபிய பெண்மணிகள், வயதானவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் வீட்டிலே ஒரு மஸ்ஜிதை ஏற்படுத்துவதற்காக நீங்கள் ஒரு இடத்திலே தொழுங்கள், அந்த இடத்திலே நாங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்கிறோம் என்பதாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய் அவங்க எங்கே காட்டுறாங்களோ அங்கே தொழுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி தொழுவார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய வீடுகளில் அந்த இடத்தை தொழுமிடமாக ஆக்கி கொள்வார்கள். புரியுதுங்களா? பொதுவாக எல்லா இடத்துலையுமே நம்ம தொழுகலாம்.
ஆனாலும் வீட்டிலும் தொழுகைக்காக வேண்டி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து கொள்வது அதுவும் ஒரு அழகிய வழிமுறை என்பதை நாம் நபிமார்களுடைய வரலாறுகளிலிருந்தும் அதுபோன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களிலிருந்தும் சஹாபாக்களுடைய செயல்களிலிருந்தும் நாம் அறிய வருகிறோம். அந்த அடிப்படையில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதியனிலிருந்து அந்த புனித பூமி நோக்கி முதலாவதாக மதியனிலிருந்து மிஸ்ர் நோக்கி சென்ற பொழுது அல்லாஹு தஆலா முதலாவதாக அவர்களிடத்தில் பேசினான் அல்லவா, அந்த மலையையும் பிறகு அந்த இடத்திலே தங்கியிருந்த காலகட்டங்களில் அவர்கள் தொழுகைக்காக ஏற்படுத்தி கொண்ட அந்த சிறிய ஒரு மஸ்ஜிதையும், மஸ்ஜித் என்று சொன்னால் உடனே நீங்கள் கட்டடம் மினாரா கோபுரம் அதெல்லாம் கற்பனைக்கு கொண்டு வராதிங்க, தொழுவதற்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட அந்த இடம். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு விக்கிபீடியாவில் ஒரு லிங்க் அனுப்பி கொடுத்துருக்குறேன். பிற்காலத்தில் அந்த இடத்தை குறிப்பிட்டு அதில் ஒரு மஸ்ஜிதெல்லாம் கட்டி வைத்திருக்கின்றார்கள். அது எந்தளவு அந்த இடம்தான் என்று நம்ம பர்டிகுலராக குறிப்பிட முடியாது, ஆனால் அதற்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதாக நம்ம சொல்லலாம். சரியா? கதாதா ரஹிமஹுல்லா அவர்கள் கஸா அவர்களிடமிருந்தும் அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்தும் அறிவிக்கின்றார்கள். குல்து இப்னு உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்திலே கஸா கேட்கிறார், இன்னி உரீது அன் ஆத்திய பைத்தல் முகத்தஸி வதூரி சீனீன். இன்னும் அதாவது நான் பைத்துல் முகத்தஸிற்கு செல்ல விரும்புகின்றேன், அதுபோன்று சீனாய் மலைக்கு நான் செல்ல விரும்புகிறேன் என்பதாக நல்லா கவனிக்கணும், விஷயங்களை நல்லா ஆழமாக கவனிக்கணும். அதாவது கஸா அவர்கள் சொல்கிறார்கள் யாரிடத்துல? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடத்தில் கஸா சொல்கின்றார், இப்னு உமர் அவர்களே, நான் பைத்துல் முகத்தஸிற்கு செல்ல இருக்கின்றேன், அதுபோன்று சீனாய் மலைக்கு செல்ல இருக்கின்றேன் என்பதாக சொல்கிறார். கவனிங்க, சீனாய் மலை என்பது அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்த ஒரு மலை. நல்ல கவனமாக கேட்கணும். இரண்டாவது என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மலையையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மேல் பரப்பையும் அல்லாஹு தஆலா பில்வாதில் முகத்தஸி, பில்வாதில் முகத்தஸி, பரிசுத்தமான பள்ளத்தாக்கு என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் குர்ஆனில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல சமயங்களில் பல வசனங்களில் அல்லாஹு தஆலா அந்த தூர் சீனா மலையை பற்றி புகழ்ந்து உயர்வாக மதிப்பாக கண்ணியப்படுத்தி கூறியிருக்கிறான். சரி, ஆக இப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மலையை தரிசிப்பதற்காக சென்று வருவதற்காக அந்த தாபிஇ கஸா என்ற அந்த தாபிஇ இப்னு உமர் அவர்களிடத்திலே சொல்கிறார்கள், அனுமதி கேட்பதை போன்று அல்லது அதற்கு விளக்கம் கேட்பதை போன்று, இப்படி செல்லலாமா, இப்படி செல்வதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற அர்த்தத்தின் அடிப்படையிலே அவர்கள் கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் என்ன சொன்னார்கள்? கூறினார்கள், லா தஅதி தூர சீனீன், நீங்கள் அந்த மலைக்கு சீனாய் மலைக்கு செல்லாதீர்கள், அங்கே வராதீர்கள், அங்கே போவாதீர்கள். மா துரீதூன அன் ததஉ அஸர நபியின் இல்லா வதிதுமூஹு, ஒரு நபியினுடைய அடையாள இடங்களை எல்லாம் நீங்கள் சென்று வர விரும்புகிறீர்களா, அங்கே சென்று நீங்கள் தங்க விரும்புகிறீர்களா, அப்படி செய்யாதீர்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்தார்கள். அல் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸிற்கு செல்வதற்கு மட்டும் அனுமதி கொடுத்தார்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா எப்படி புரிந்து கொண்டார்கள், எங்கிருந்து இதை விளங்கி கொண்டார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சஹீஹான ஹதீஸிலிருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக தங்களுடைய சஹாபாக்களுக்கு அவர்கள் சொல்லி வைத்திருந்தார்கள், லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா ஸலாஸதி மஸாஜித, புனிதங்களை தேடி நன்மைகளை தேடி 3 மஸ்ஜிதுகளுக்கே தவிர, அதாவது அல்லாஹுவை வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், ஒரு புனிதமான இடத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்ய வேண்டும், அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேட வேண்டும் என்று நீங்கள் செல்வதாக இருந்தால் 3 மஸ்ஜிதுகளுக்கே தவிர வேறு எங்கும் செல்லாதீர்கள். ஒன்று என்னுடைய இந்த மஸ்ஜித், அடுத்து அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, அடுத்து அல் மஸ்ஜிதுல் ஹராம். இந்த 3 பள்ளிவாசல்களுக்கு தவிர வேறு எந்த இடத்திற்கும் நன்மையை நாடி நீங்கள் பயணம் செல்லாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக தடுத்து விட்டார்கள். சஹீஹான ஹதீஸ். இதை
கற்று வளர்ந்திருந்த சஹாபாக்கள் எப்படி அனுமதி கொடுப்பார்கள்? சீனாய் மலை என்பது ஒரு கண்ணியமான மலை. அல்லாஹு தஆலா அதற்குரிய வரலாறை அல் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான் என்றால் அது நம்முடைய ஈமான் சம்பந்தப்பட்ட, இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்ட, விசுவாசத்தோடு தொடர்புடைய ஒரு செய்தி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை அதனுடன் சம்பந்தப்படுத்தி இருக்கிறான். அதனுடைய வரலாறை பற்றி அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதை நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வழிகாட்டலை தவிர அந்த இடத்திற்கு நீங்கள் செல்லுங்கள், அங்கே தங்குங்கள், அதை நீங்கள் வணக்க ஸ்தலமாக ஆக்கிக் கொள்ளுங்கள், அங்கே சென்று நீங்கள் அல்லாஹ்வுடைய வழிபாடுகளை செய்யுங்கள், புனிதத்தை தேடுங்கள் என்றெல்லாம் மார்க்கத்தில் வழிகாட்டப்படவில்லை. அல்லாஹுவை வணங்குவதற்கு இந்த பூமியில எங்கே நாம் இருக்கிறோமோ அந்த இடத்திலிருந்து நாம் வணங்க வேண்டும். நாம் பயணம் செய்து வணக்க வழிபாடுகள் செய்வதாக இருந்தால் இந்த 3 மஸ்ஜிதுகளை தவிர வேறு எந்த மஸ்ஜிதிற்கும் செல்லக்கூடாது. அதுபோக அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் புரிவதற்காக பயணம் செய்யலாம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக பயணம் செய்யலாம், வியாபாரத்திற்காக தொழிலுக்காக பயணம் செய்யலாம், கல்விக்காக பயணம் செய்யலாம், மருத்துவத்திற்காக பயணம் செய்யலாம், ஒரு முஸ்லிமை நலம் விசாரிப்பதற்காக, ஒரு முஸ்லிமை அல்லாஹ்விற்காக சந்திப்பதற்காக செல்லலாம், உறவினர்களுக்கு உதவுவதற்காக, தேவை உள்ளவர்களுக்கு உதவுவதற்காக பயணம் செய்யலாம். இப்படிப்பட்ட பயணங்களை தவிர ஒரு இடத்தில் சென்று நான் அல்லாஹுவை தங்கி வணங்கப் போகிறேன், அந்த இடத்தை தரிசிக்கப் போகிறேன் அல்லாஹ்வுடைய அன்புக்காக என்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் செய்வதென்பது 3 பள்ளிகளுக்கு மட்டும் விசேஷமானது உரியது. இந்த அடிப்படையை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்று மக்கள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மொத்த வழிகேடுகளுக்கும், மொத்த மூட நம்பிக்கைகளுக்கும், ஷிர்கான செயல்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வழிகாட்டலை எப்போது மக்கள் மீறினார்களோ, நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலங்களுக்கு செல்வதை புனிதமாகவும், அங்கே சென்று தங்குவதை ஆன்மீக ஒரு வணக்கமாகவும், அதுபோன்று இறை நம்பிக்கை அதிகரிப்பதற்கு ஒரு காரணமாகவும், அதுபோன்று அல்லாஹ்வுடைய அன்பு கிடைப்பதற்கு ஒரு காரணமாகவும், மன நிம்மதிக்கு ஒரு காரணமாகவும் எப்போது மக்கள் ஆக்கி கொண்டார்களோ, அதற்கு பிறகு அந்த நல்லவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடக்கஸ்தலங்களை நோக்கி அங்கே தங்க ஆரம்பித்தார்களோ, ஷைத்தானுக்கு மிகவும் இலகுவான பாதை போடப்பட்டு விட்டது, அவர்களை அப்படியே பெரிய ஷிர்க்கிலே கொண்டு வந்து தள்ளுவதற்கு. இந்த பெரிய ஷிர்க்கு, அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தது என்ன? கபறுகளை ஜியாரத்து செய்வதற்காக, சாலிஹின் நல்லவர்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்வதற்காக மக்கள் ஊராக பயணம் சென்று அங்கே கபர்களுக்கு அருகிலே எப்போது தங்க ஆரம்பித்தார்களோ, அங்கே தங்கி தொழுகை, நோன்பு, இஅ்திகாஃப் போன்ற வணக்கங்களை செய்ய ஆரம்பித்தார்களோ, ஷைத்தான் மிகப்பெரிய இலகுவான ஒரு வழியை அங்கே ஏற்படுத்தி கொண்டான். இறை வழிபாட்டிலிருந்து அவர்களை அப்படியே திருப்பி அந்த கபரை வணங்குவதற்கு, கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரை நாடுவதற்கு, அவரிடத்திலே துஆ கேட்பதற்கு, அவரின் பெயரால் நேர்ச்சை செய்வதற்கு. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஒரு செயல் இஸ்லாமிய மார்க்கத்தில் விடப்படுமையானால், முஸ்லிம்கள் நிறுத்திக் கொள்வார்களே ஆனால், அல்ஹம்துலில்லாஹ் உடனே ஒரு வருஷத்தில் மொத்த ஷிர்க்கு இன்ஷா அல்லாஹ் ஒழிந்துவிடும். அதனால தான் இந்த கபர் ஜியாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஊர்களில் நம்ம கபருக்கு போகலாம். அது தவிர பயணம் செய்து கபர் ஜியாரத் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கூடாத ஒன்று என்பதை மிக தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த ஹதீஸிலிருந்து, விளக்கத்திலிருந்து அவர்கள் கண்டிக்கின்றார்கள். என்ன சொல்கிறார்கள்? மா துரிதூன அன் ததஉ அஸர நபியின் இல்லா வதிதுமுஹு. ஒரு நபியினுடைய அசர் என்று சொன்னால் அந்த நபியோடு சம்பந்தப்பட்ட அடையாள இடங்கள், அவருடைய பொருளாக இருக்கட்டும் அல்லது அவர் தங்கிய இடமாக இருக்கட்டும், இப்படி எந்த ஒன்றாக இருந்தாலும் அதற்கு அசர் என்று சொல்வார்கள். ஆசாருன் நபி. மா துரிதூன அன் ததஉ அஸர நபியின் இல்லா வதிதுமுஹு. இது என்ன ஒரு பழக்கமாக இருக்கிறது? ஒரு நபியினுடைய அடையாள சின்னம் ஒரு இடத்தில் இருக்கிறது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் உடனே அந்த இடத்திற்கு போக விரும்புகிறீர்களே, புரியுதா என்று கண்டிக்கின்றார்கள். அதனால நீங்க அங்க போகாதீங்க, நீங்க பைத்துல் முகத்தஸ் அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு மட்டும் செல்லுங்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த கஸஆ தோழருக்கு வழிகாட்டுகின்றார்கள்.
வத்தூரி சீனின் கதாதா சொல்கின்றார்கள், தூர் சீனா என்பது மஸ்ஜிது மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அந்த சீனாய் மலையிலே தங்கி, அதாவது 40 நாட்கள் அல்லாஹுவை வணங்கினார்கள் அல்லவா, தௌராத்து கிடைப்பதற்காக. அந்த மஸ்ஜித் ஆகும். அப்ப அந்த மஸ்ஜிதில் போய் நான் தொழ போறேன், அந்த மஸ்ஜிதில் போய் நான் வணங்க போறேன், அந்த மஸ்ஜிதில் தங்க போகிறேன், எப்படி மஸ்ஜிதுல் அக்ஸால தங்க போறனோ என்று அந்த தோழர் கஸா கூறியதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா கண்டிக்கின்றார்கள், மறுக்கின்றார்கள், அனுமதி கொடுக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு நபியினுடைய மஸ்ஜிதுங்க, ஒரு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே பேசியவர், தௌராத்தை பெற்றவர், மிகப்பெரிய உலுல் அஸ்முடைய ரசூல். அந்த நபி 40 நாட்கள் தங்கி அல்லாஹுவை நோன்பு நோற்று வணங்கினார்கள் அல்லவா, அந்த மஸ்ஜிதை கூட நாடி செல்லக்கூடாது. இப்போ ஒருத்தர் அந்த வழியா போறாரு, அங்க தொழுகிறார், தப்பு கிடையாது. அதை நாடி வெளியூரிலிருந்து பயணம் செய்து சென்று அங்கே தங்குவது, வழிபாடு செய்வது, அல்லாஹ்வை தான் தொழுக போகிறார். அந்த மஸ்ஜிது மூசால போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்ய போகல, அவர்கள் பேரால நேர்ச்சி செய்ய போகல, அவர்கள் பேரால அங்கே இஅ்திகாஃப் இருக்க போகல. அப்படி செய்வதையும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா தடுத்தார்கள் என்றால், சகோதரிகளே, இன்று நேரடியாக கபறுகள், எங்கே முன்னோர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த கபறுகளை நாடி சென்று நேரடியாக அந்த கபருக்கு சுஜூது செய்யறது, அல்லது அந்த கபரை முன்னோக்கி தொழுகிறது, அந்த கபருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுறது, அந்த கபராளி இடத்துல நேரடியாக பிரார்த்தனை செய்வது, அந்த கபரை தொட்டு தடவுவது, அந்த கபரை சுற்றி வருவது, அவர் மூலமாக நமக்கு கிடைக்கும் என்று நம்புவது, அங்கே செல்வதால் பிரச்சனைகள் தீரும், அங்கே செல்வதால் மனதுக்கு நிம்மதி, அங்கே செல்வதால் மன கஷ்டங்கள் போகும் என்றெல்லாம் நம்புகிறார்களே, இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஷிர்கான செயல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிமார்களுடைய மஸ்ஜிதை நோக்கி செல்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போறவங்களுக்கு தெரியும், மினால ஒரு மஸ்ஜித் இருக்கு, மஸ்ஜிதுல் ஹைஃப் என்று சொல்லப்படும். அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பு என்னவென்றால், 70 நபிமார்கள் ஹஜ்ஜுக்கு வந்தபோது அந்த இடத்திலே ஒன்று கூடி ஒரே நேரத்திலே தொழுகை நடத்தினார்கள். அவ்வளவு சிறப்பான மஸ்ஜித். மக்காவுக்கு போற யாரும் அந்த மஸ்ஜிதுக்கு போகக்கூடாது, ஹஜ்ஜுடைய காலத்திலேயே தவிர. மக்காவுக்கு செல்லக்கூடிய யாரும் நான் அந்த பள்ளிவாசல்லையும் போய் ஒரு 2 ரக்காத்து தொழுது கொள்கிறேன் என்று உம்ராவுக்கு செல்பவர் செல்ல முடியுமா? போக முடியாது. ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது ஹஜ்ஜுடைய நிய்யத்தில் யார் மினாவுக்கு செல்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த மஸ்ஜிதிலே தொழுவதற்கான மார்க்க அனுமதி இருக்கிறது. இல்லை, அங்கே வேலை செய்பவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கு அனுமதி இருக்கின்றதை தவிர, அந்த மஸ்ஜிதில் நான் புனிதத்தை நாடி நன்மையை நாடி தொழச் செல்கிறேன் என்று பயணம் செய்து செல்வதற்கு யாருக்கும் அனுமதி இல்லவே இல்லை. புரியுதா? அப்ப இப்படிப்பட்ட அதாவது வழிமுறைகள், ஷிர்க்கிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்ட ஒரு மார்க்கத்திலே மக்கள் எப்படி இறைநேசர்களின் பெயரால் தர்காக்களை உருவாக்கி அங்கே வணக்க ஸ்தலங்களை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். தங்களை அவர்கள் பரிதாபம் என்ன முஸ்லிம்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் மன்னிப்பானாக. அடுத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன சொல்கிறார்கள்? கவனிங்க. அனில் ஹஸனி ஃபி கௌலிஹி வ தூரி சீனீன கால ஜபலு மூசா. இந்த தூர் சீனீன் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மலையாகும். கவனிங்க. அதுபோன்று கஅப் அவர்கள் சொல்லுகின்றார்கள், கஅபுல் அஹ்பார் ஃபி கௌலிஹி வ தூரி சீனீன கால ஜபலு மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய பெயர்கள் எந்த பெயர் சொல்லப்பட்டாலும் சரி, அவர்களுக்கும் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலாம். புரியுதா? முந்தைய இமாம்கள் அப்படிதான் சொல்லி கொண்டிருந்தார்கள். பின்னாடி காலத்தில் தான் மற்ற நபிமார்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான் சொல்லணும், நம்ம நபிக்கு மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும் என்பதாக ஒரு தவறான புரிதல் மக்களுக்கு மத்தியில் பிரபலமாகிவிட்டது. இது எந்த அளவுக்கு அறியாமையில் கொண்டு போய் சேர்த்து விட்டது என்று சொன்னால், ஆலிம்கள்லேயே ரொம்ப பேருக்கு தெரியறது கிடையாது. சரியா?
இங்கே பாருங்க, இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய பேரை சொல்லி ஜபலு மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு முன்பு பாருங்க, இங்கேயும் பாருங்க, கத்தாதா ரஹிமஹுல்லா அவங்களும் தூர் சீனின் என்பது மஸ்ஜிது மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது கத்தாதா ரஹிமஹுல்லா நேரடியாக சொல்றது. அதே போல வந்து காபுல் அஹ்பார் அவங்க சொல்றது ஜபலு மூசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல இமாம் தபரி அவங்க சொல்றது மூஸா இப்னு இம்ரான் ஸலவாத்துல்லாஹி வ ஸலாமுஹு அலைஹி, நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்வது போலவே ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி இருக்கின்றார்கள். கவனிங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகின்றார்கள், வ தூரி சீனீன கால ஹுவ தூர், இந்த தூர் சீனின் என்பது அதுதான் அந்த மலை, அதாவது எந்த மலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வாக்களித்தானோ அந்த மலையாகும். இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், ஃபீ கௌலிஹி வ தூரி சீனீன கால மஸ்ஜிது தூர், அந்த அத்தூர் என்ற அந்த மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதை இது குறிக்கிறது என்பதாக இப்னு ஸைத் ரஹிமஹுல்லா குறிப்பிடுகின்றார்கள். இக்ரிமா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபீ கௌலிஹி வ தூரி சீனீன கால ஹுவல் ஹுஸ்னு வஹிய லுகத்துல் ஹபஷதி யகூலு லிஷைஇல் ஹஸனி சீனன் அல்லது சீனா சீனா. அதாவது இக்ரிமா அவர்கள் இந்த இடத்துல சீனின் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அழகானது என்று அர்த்தம் சொல்றாங்க. அதாவது அழகிய மலையின் மீது சத்தியமாக. அப்ப அரபி, அதாவது ஹபஷா மொழியில சீனின் என்பது அழகானதை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இந்த சீனாய் என்ற அந்த மலையை குறிப்பிட்டாலும் சரி, அல்லது சீனின் என்பதை அழகு என்று எடுத்துக்கொண்டா அந்த மலையை வர்ணிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லா பெரிய தாபிஇ அவர்கள் கூறுகிறார்கள், قال صليت خلف عمر بن الخطاب رضي الله عنه المغرب فقرأ في أول ركعة والتين والزيتون وطور سينين قال هو جبل. அம்ர் இப்னு மைமூன் பெரிய தாபிஇ மார்க்க அறிஞர் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் மக்ரிப் தொழுகையை தொழுதேன். அதில் உமர் அவர்கள் வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற சூறாவை ஓதி தொழுதார்கள். உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு வத்தீனி வஸ்ஸைத்தூன் என்ற சூறாவை ஓதினார்கள். ஓதி முடித்ததற்கு பிறகு அவர்கள் வத்தூரி சீனின் என்பதற்கு கால அல் ஜபல், இது அந்த மலையை குறிக்கிறது என்பதாக விளக்கம் சொன்னார்கள். அடுத்து இக்ரிமா ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், வத்தூரி சீனின் கால சவாஉன் அலா நபாத்தி சஹ்லி வல் ஜபலி, அதாவது தூர் சீனா என்பது சமமான அந்த பூமியாகும். மலைக்கும் சஹல் என்று சொன்ன சமமான பூமி, அந்த பூமியினுடைய செடி கொடிகள் மரங்கள் நிறைந்த அந்த பூமியை அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதாக இக்ரிமா ரஹிமஹுல்லா கூறுகின்றார்கள். முஜாஹித் ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், வத்தூரி சீனின் என்பது கால அல் ஜபலு. அப்ப பெரும்பாலான அறிஞர்கள் அந்த மலை என்பதாகவே குறிப்பிடுகின்றார்கள். வகால ஆஹரூன் ஹுவல் ஜபலு வகால சீனின் முபாரக்குன் ஹசனுன். மற்ற அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த வத்தூரி சீனின் என்பது இது பரக்கத்து மிக்க அழகான ஒரு மலையை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த மலை எங்க இருக்கிறது? கத்தாதா ரஹிமஹுல்லா சொல்கின்றார்கள், கால ஜபலும் முபாரக்கும் பிஷாம், ஷாம் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருள்வளம் மிக்க அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மலையாகும். அப்ப ஷாம் என்பது பாலஸ்தீனத்தையும் உள்ளடக்கிய ஒன்று. சரிங்களா? மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய மலை என்பது இந்த சீனாய் பள்ளத்தாக்கு என்பது இது பாலஸ்தீன எகிப்து வரை செல்லக்கூடியது. புரியுதுங்களா? அதனால தான் இன்றைக்கு இந்த இஸ்ரேல் என்ற இந்த ஷைத்தான் இருக்கின்றானே, இது அனைத்தையும் அப்படியே அந்த சீனா எகிப்தினுடைய பகுதி, ஜோர்டானுடைய நதி, இந்த பக்கம் கசாவுனுடைய கடல் எல்லாத்தையும் அந்த உட்பட இது எனக்கு சொந்தமானது என்பதாக அவன் வாதிட்டு கொண்டு அதற்காக அவன் பெரிய சண்டை செய்கிறான். முஸ்லீம்கள் அல்லான்னு எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கோ டான்ஸ் ஆடிக்கிட்டு மந்தியை சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். சரி, இப்போ விஷயத்துக்கு வாங்க. வ அவுலல் அக்வாலி ஃபீ ذلك بالصواب قول من قال
طور سينين جبل معروف لأن الطور هو الجبل ذو النبات فإضافته إلى سينين تعريف له ولو كان نعتا للطور كما قال من قال معناه حسن أو مبارك لكان الطور منونا وذلك أن الشيء لا يضاف إلى نعته لغير علة تدعو إلى ذلك. சீனின் என்பது அந்த குறிப்பிட்ட மலையினுடைய பெயர், தூர் என்பது மலைக்கு அரபியில் சொல்லப்படும். இந்த இடத்துல சீனின் என்பதை அழகானது பரக்கத்து மிக்கது என்று அர்த்தம் வைப்பது முறையானதல்ல. அரபி மொழியின்படி மௌசூஃபை சிஃபத்தின் பக்கம் இதாஃபத்து செய்ய மாட்டார்கள், அங்கு அவசியமான ஒரு காரணம் இருந்தாலே தவிர. நீங்க சொல்றபடி தூர் என்பது மௌசூஃபும் சீனின் என்பது சிஃபத் என்று எடுத்துக்கொண்டா வதூரின் சீனீனின் என்று அங்க இருந்திருக்கும். ஆனா அப்படி இல்லை, வதூரி சீனீன என்று முதாஃப் முதாஃப் இலைஹினுடைய அடிப்படையில் இருக்கின்றது. அதனால சீனீன் என்ற அந்த மலையின் மீது சத்தியமாக. அந்த மலை எது? அதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்த அந்த மலை. சரிங்களா? இமாம் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கருத்தை கூறி நிறைவு செய்கிறார்கள். அடுத்து இப்னு கசீர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப சுருக்கமா முடித்துக் கொள்கிறார்கள். قال كعب الأحبار وغير واحد هو الجبل الذي كلم الله عليه موسى عليه السلام. இந்த தூர் சீனின் என்பது எந்த மலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே பேசினானோ அந்த மலையாகும். சரிங்களா? இது எப்ப பேசினது? தௌராத்துக்காக அல்லாஹு தஆலா பேசியது. புரியுதுங்களா? அந்த மலைக்கு சென்றிருக்கும் பொழுதுதான் நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி சூரத்துல் ஆராஃப் படிக்கும்போது பார்ப்போம். ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதியனிலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா மூசா நபியை அழைத்து அவர்களை நபியாக ஆக்கி பேசியது. இன்னொன்று என்னவென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விசேஷமா அல்லாஹு தஆலா அழைக்கிறான் தௌராத்து கொடுப்பதற்காக. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 30 நாட்கள் அங்க தொழுது நோன்பு நோற்று அல்லாஹ்வை வணங்கி வழிபாடு செய்கிறார்கள். பிறகு அல்லாஹு தஆலா இன்னொரு 10 நாள் சேர்க்க சொல்றான், 40 நாள். ஃபதம்ம மீகாத்து ரப்பிஹி 40 லைலா. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌராத்தை அவர்களுக்கு தருகிறான். சரிங்களா? அந்த நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் ரப்பி அரினி அன்துர் இலைக், நான் உன்னை பார்க்க வேண்டும், நீ என்னை உனக்கு காண்பிப்பாயாக என்று துஆ கேட்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வெளிச்சத்திலிருந்து ஒரு சிறிய அளவை வெளிப்படுத்த அங்கிருந்த மலை சுக்குநூறாக ஆகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மயக்கமுற்று விழுந்தார்கள். பிறகு எழுந்த உடனேயே அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்கள். யா அல்லாஹ், உன்னை பார்க்கக்கூடிய அந்த தேடுதலிலிருந்து உன்னை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டதற்கு உன்னிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன். உன்னை பார்க்காமல் நம்பிக்கை கொண்ட மூமின்களிலே நானும் ஒருவன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டார்கள். புரியுதுங்களா? சூரா ஆராஃபுடைய 147வது வசனத்தில் இது இடம்பெறுகிறது. சம்பவத்தை படிங்க. குர்ஆனில் நபிமார்களுடைய வரலாறுகளை பற்றிய சம்பவங்களை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி படிங்க. அதை ஒரு தடவை படித்தா மட்டும் போதாது, அதை ரிவைஸ் திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு நினைவில் இருக்கணும். எதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை பார்க்கணும்னு கேட்டாங்க? அல்லாஹ் பேசுனது போதாதா? இதெல்லாம் ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆன்மீக விஷயங்கள். புரியுதுங்களா? நீ பாருங்க, ஒரு சில உதாரணம் சொல்றேன். யாராவது துன்யால தொலின்னு சொல்லுவோமா இல்லையா? தொலி, அதை வாங்கிப்பீங்களா? இப்போ கோதுமை அரைக்கிறீங்க, அரிசியை நெல் அரைக்கிறீங்க. அப்போ நெல்லில் அரிசி ஒரு பக்கம் வருது, அந்த நெல்லுடைய அந்த தொலி, புரியுதுங்களா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தவிடு, அது ஒரு பக்கம் வருது. இப்போ உங்களுக்கு இந்த தவிடு தேவையா? தவிடு தேவை எதுக்கு? மாட்டுக்கு, ஆட்டுக்கு, குதிரைக்கு கொடுக்கறதுக்கு தான் தவிடு தேவை. மனுஷன் அதை யூஸ் பண்ணுவானா? அதை கொண்டு யாராவது பெருமை அடிப்பாங்களா? நெல்லை அரிசியை விட்டுட்டு தவிட்டை ஒருத்தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவானா? அதே போல் வீட்டில் ஒரு முட்டை இருக்குது. அந்த முட்டையை உடைச்சி அந்த ஓட்டை கிண்டி சாப்பிடுவீங்களா? அந்த முட்டையில் இருக்கக்கூடிய கருவை கிண்டி சாப்பிடுவீங்களா? ஒரு சின்ன உதாரணங்கள். பழம் இருக்குது, அந்த பழத்தை தோல் சீவி பழத்தில் உள்ள சதையை தூக்கி போட்டுட்டு தோலை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்போமா? இன்றைக்கி நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா இல்லையா? எப்படி? அதாவது நான் இது நீங்கள் புரிகிறதுக்கு உதாரணம் சொல்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இன்றைக்கு பாருங்க, அங்கங்கே பெரிய பெரிய குரான் காம்படிஷன் நடக்குது. வேர்ல்டு குரான் காம்படிஷன். என்னத்துக்கு பிரயோஜனம்?
எதுக்கு பிரயோஜனம்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்ன மாதிரி தான், குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் அதை சிந்திப்பதற்காக, அதை அமல்படுத்துவதற்காக. ஆனால் நீங்களோ அதை ஓதுவதை மட்டுமே அமலாக ஆக்கி கொண்டீர்கள். அப்போ இன்றைக்கு குர்ஆன் உலகத்தில் எதற்கு இருக்கிறது என்றால் காம்படிஷன் நடத்துவதற்காக இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் பெருமை சேர்க்குது, நாங்கள் பெரிய காம்படிஷன் நடத்தினோம், இத்தனை பேரை கூப்பிட்டோம், இவ்வளவு செலவு பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை, இதனுடைய நோக்கம் குர்ஆனை பரப்புவது, குர்ஆனுடைய கல்வியை பரப்புவது, குர்ஆனை மனனம் செய்ய தூண்டுவது, அந்த குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபிதுகளை அதிகமாக்குவது என்று இருந்திருக்குமே ஆனால் வரவேற்கத்தக்கது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது அவர்களுடைய நோக்கமா என்றால் அறவே இல்லை. ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அவங்களுக்குடைய நோக்கம் எது என்பதை நீங்க எப்படி அறிய முடியும்? நல்ல நோக்கமா இருக்கலாம்ல, நீங்க சொன்ன மாதிரி இந்த நோக்கம் இருக்கலாமே என்று நீங்க அதாவது எதிர்கேள்வி கேட்கலாம். புரியுதா? அதுக்கு என்ன பதில்? அவர்களுக்கு அது நோக்கமாக இருந்திருக்குமே ஆனால் அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்களை கொண்டு ஆட்சி செய்திருப்பார்கள், அந்த குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்திருப்பார்கள், அந்த குர்ஆனை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கி இருப்பார்கள், அந்த குர்ஆனை நாட்டினுடைய ஆட்சி புத்தகமாக ஆக்கியிருப்பார்கள், சட்ட புத்தகமாக ஆக்கியிருப்பார்கள். அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஹலாலை ஹலாலாக்கி, அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஹராமை ஹராமாக்கி அவர்கள் மக்களுக்கு அந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆட்சியை அவர்கள் அமல்படுத்தி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை அறவே செய்யவில்லை, அறவே செய்யவில்லை. தங்களுக்கு தேவையான, தங்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சில வசனங்களை தவிர. அப்ப இதிலிருந்து என்ன தெரியுது? அவங்களுக்கு நோக்கம் குர்ஆனுடைய சட்டங்களை மக்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும் என்பதல்ல. இதன் ஒரு மதத்தினுடைய வேத புத்தகமாக இருக்கிறது, அதை வைத்து அவர்களுக்கு ஒரு புகழை தேடுவதுதான் அங்கே நோக்கமாக இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக, அல்லாஹு தஆலா நமக்கு நல்ல நோக்கங்களை தருவானாக. ரொம்ப கவலையான விஷயம், புரியுதுங்களா இல்லையா? யா அர்ஹமர் ராஹிமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல குர்ஆன் காம்படிஷன் நடக்கல, குர்ஆன் காம்படிஷன் நடக்கல, எந்த போட்டியுமே நடக்கல. ஆனால் குர்ஆனை எல்லோரும் கற்றிருந்தார்கள், மனனம் செய்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள், செயல்படுத்தினார்கள், பின்பற்றினார்கள். இன்று குர்ஆனுடைய காம்படிஷன் நடக்கின்றது, ஆனால் அமல்கள் இல்லாமல், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய தக்வா இல்லாமல், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய ஹலால் ஹராமுடைய பேணுதல் இல்லாமல் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? எந்த வட்டியை அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கான அறிவிப்பு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானோ, கவனிங்க, எந்த வட்டியை அல்லாஹ்வோடு போர் செய்வதற்கான அறிவிப்பு என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த வட்டியின்படிதான் இன்று 99 அல்ல 100% முஸ்லிம் நாடுகளுடைய பொருளாதாரம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எப்படி குர்ஆனை கொண்டு ஆட்சி செய்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, இன்னும் பல சட்டங்களை நாம் இங்கே சொல்லலாம். அதாவது குர்ஆனிலிருந்து முற்றிலும் விலகிச் சென்ற ஒரு சமுதாயமாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக, குர்ஆனின் பக்கம் நம்மை திருத்துவானாக. அடுத்து இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கவனிங்க. முஜாஹித் ரஹிமஹுல்லா தூர் என்பது ஜபல் என்றும் சீனின் என்பது முபாரக், அதாவது அல்லாஹ்வால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்ற பொருள் சுரியானி மொழியில என்பதாக விளக்கம் கூறுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம், சரிங்களா? கடைசியா இந்த தஃப்சீரு தபரியில இமாம் குர்துபி தஃப்சீருல் குர்துபியில இமாம் குர்துபி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, அதாவது மற்ற தஃப்சீர்கள் இரண்டிலும் சொல்லப்படாத ஒரு செய்தி, மற்றது எல்லாமே இமாம் தபரி அவர்கள் சொன்னதுதான் இமாம் குர்துபி அவர்களும் பல அறிவிப்புகள் அவங்களுக்கு கிடைத்த அறிவிப்புகளை கொண்டு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 2 விஷயங்கள் மட்டும் அதுல இல்லாத விஷயங்கள். அதுல ஒன்று என்ன? அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லா, அதாவது நம்ம தஃப்சீருல் தபரியில பார்த்தோம்ல, அதுல சுருக்கமா இருந்துச்சுல, அந்த அறிவிப்பு இங்க கொஞ்சம் விரிவா இருக்குது. என்ன என்று சொன்னா, அதாவது உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்காக சென்றபோது மக்காவிலே தொழ வைத்தார்கள். இஷா தொழுகையிலே அவர்கள் வத்தீனி வஸ்ஸைதூனி வதூரி சீனி வதூரி சீனா வஹாதல் பலதில் அமீன்
என்று திலாவா செய்தார்கள். புரியுதுங்களா? அப்போ வத்தூரி சீனீன என்பது சீனீன் என்பதற்கு பதிலாக வத்தூரி சீனா அல்லது சைனா என்ற அந்த ஒரு வார்த்தையை கொண்டு உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுடைய இஷா தொழுகையை மக்காவிலே தொழ வைத்தார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குர்ஆன் திலாவால அவர்களுடைய கிராத்துல சீனீன் என்ற சொல்லுக்கு பதிலாக வத்தூரி சீனா என்ற சொல் இடம்பெற்றிருக்கின்றது. சரி, அம்ர் இப்னு மைமூன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், உமர் அவர்கள் இந்த சூராவை இஷா தொழுகையிலே மக்கா முக்கர்ரமாவிலே கஅபத்துல்லாவிற்கு முன்பாக நின்று ஓதியது தஅதீமன் லில் பைத்தி, அல்லாஹ்வுடைய வீடாகிய கஅபாவை கண்ணியப்படுத்துவதற்காக இந்த சூராவை ஓதினார்கள். வ கரஅ ஃபிர் ரக்அத்தி ஸானியதி, இஷா தொழுகையினுடைய இரண்டாவது ரக்அத்திலே அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக அதுபோன்று லிஈலாஃபி குரைஷின் என்ற இரண்டு சூறாக்களையும் சேர்த்து ஓதினார்கள். புரியுதுங்களா? இது ஒரு முக்கியமான செய்தி. உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவை காபத்துல்லாவை கண்ணியப்படுத்தும் விதமாக இஷா தொழுகையில முதல் ரக்காத்துல சூரா வத்தீனி வஸ்ஸைத்தூனையும் இரண்டாவது ரக்காத்துல அலம் தர கைஃப என்ற சூறாவையும் லிஈலாஃபி குரைஷின் என்ற சூறாவையும் சேர்த்து ஓதினார்கள். இந்த சுன்னத்தும் இன்று உம்மத்துக்கு மத்தியில ஒரு விடப்பட்ட சுன்னத்தாக ஆகிவிட்டது. அதாவது தொழுகையில ஒரு சூறா தான் ஓதணும் என்பதாக எழுதப்படாத ஒரு சட்டமாக ஆக்கி கொண்டார்கள். நீங்க எந்த மஸ்ஜிதுக்கு போங்க, மக்ரிப் இஷா தொழுகை எதுவா இருக்கட்டும், ஒரு சூறா தான் ஓதுவாங்க. சரிங்களா? சில முட்டாள் ஆலிம்கள் இருக்கிறார்கள், அந்த ஒரு சூறாலையும் 4 ஆயத்தை ரொம்ப புத்திசாலியா ஓதிட்டு முடிக்கிறவங்க. இப்ப சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா என்று இருந்தா அங்கிருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, கத் அஃப்லஹ மன் தஸக்கால இருந்து ஆரம்பிப்பாங்க. ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா என்று இருந்து அங்க இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் என்று ஆரம்பிப்பாங்க. சூரா அல் முனாஃபிகூன்ல இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் என்று இருந்து அங்க இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அங்க இருந்து ஆரம்பிப்பாங்க. அதே போல யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தில் மலிக்கில் குத்தூஸில் அஸீஸில் ஹக்கீம் அங்கிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஜுமாவை ஆரம்பிச்சிருந்தா அங்கிருந்து ஜுமா தொழுகையில ஓத மாட்டாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸஅு இலா திக்ரில்லாஹ் அங்கிருந்து ஆரம்பிச்சு சூராவை முடிப்பாங்க. அதே போல காலையில ஃபஜ்ர் தொழுகையில வெள்ளிக்கிழமையில ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹ்ரி லம் யகுன் ஷைஅம் மذ்குரா என்று சூரா தஹ்ர சூரா இன்சான் அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து ஓதுவாங்க. ஆனா இவங்க அங்கிருந்து ஓத மாட்டாங்க. எங்க இருந்து ஓதுவாங்க? இன்னா நஹ்னு நஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துத்அ மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா வذ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தன் வாஸீலா வ மினல் லைலி ஃபஸ்ஜுத் லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா. அந்த தஹ்ருடைய பாதி கடைசி பிரிவுல ஓதி முடிப்பாங்க. இந்த மாதிரி மார்க்கத்தோட விளையாடக்கூடிய, மார்க்கத்தின் ஆதாரங்களோட மார்க்க வணக்க வழிபாடுகள்ல அதாவது தன்னுடைய மன இச்சைக்கு ஏற்ப விளையாடக்கூடிய ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையை நாம் மக்களுக்கு மத்தியிலே, ஆலிம்களுக்கு மத்தியிலே, கல்வியாளர்களுக்கு மத்தியிலே பார்க்கிறோம். இது ரொம்ப நம்முடைய சலஃபுகளால் வெறுக்கப்பட்ட ஒரு செயல். இன்று தங்களை சலஃபி நம்ம பெருசா வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி பேசி கொண்டிருப்பார்கள். ஆனா அவர்களுக்கும் அமல்களுக்கும் அஹ்லாக்குகளுக்கும் சலஃபுகளுடைய அந்த வழிமுறைக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது. சலஃபின்னு அந்த பேரை சொல்லிக்கிறதுக்கே தவிர. புரியுதா? அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். சரி, அதில் என்ன விஷயம் சொல்ல வந்தேன்னு சொன்னா, ரெண்டு சூறாவை ஓதுறது, இதா சுல்ஜிலா வலா ஆதியாத், ரெண்டு செய்து ஒரே ரக்காத்துல ஓதுறது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி 2 சூறாக்களை சேர்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையில் ஓதி இருக்கின்றார்கள், ஒரு ரக்காத்தில் ஓதி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் உமருல் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இஷா தொழுகையினுடைய 2வது ரக்காத்துல ஒரு ரக்காத்தில் அலம் தர ஓதினார்கள், லீலாஃபி குரைஷின் ஓதினார்கள். அது மட்டுமல்ல, நீங்களே தனியா தொழுகும் பொழுதே யோசிச்சு பாருங்களேன், என்னமோ ஒரு ரக்காத்துல ஒரு சூறா தான் ஓதணும், அதுக்கு மேல ஓதிடக்கூடாது. ஓதுனா தேல் கொட்டிடும் பாம்பு கொட்டிடும் மாதிரி புசுக்குன்னு ருக்குக்கு போயிடுது. ஏன் இன்னும் 2 சூறாவை ஓதிட்டு ருக்குக்கு போங்கன்னா குறைஞ்சா போட போறீங்க, காலா வலிக்க போது, அப்படி போய் பிரியாணி செஞ்சு என்ன செஞ்சிட போறீங்க? மனுஷனுக்கு அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கணுங்கிற அந்த ஆசை இருந்திருக்குமே ஆனால் குர்ஆனிலே அவர்கள் அதிகம் ஓதுவதை தேடி இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறதுல ஆசை கம்மி. எங்கேயாவது போய் பராக்கு பார்த்துக்கிட்டு நிக்கட்டும், வெட்டி கதை வீண் கதை பேசிக்கிட்டு அங்க நிற்பாங்க, அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க.
புரியுதா இல்லையா? யா அல்லாஹ் யா ரஹ்மான், இந்த உம்மத்தின் மீது கருணை காட்டு அல்லாஹ். சரி, இது ஒரு அதிகப்படியான செய்தியா? இன்னொரு செய்தி என்னவென்று சொன்னா, இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், சரி, இந்த அல் ஜபல் என்பது ஷாம்ல உள்ள மலை என்று வைத்துக் கொள்ளுங்க, அல்லது அல் அர்துல் முகத்தஸா பாலஸ்தீனத்தில் உள்ள அந்த மலை சீனாய் மலை என்பதாக வைத்துக் கொள்ளுங்க, எதுவோ. ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல இப்படி சத்தியம் செய்கிறான் என்றால், வகத் பாரக்கல்லாஹு ஃபீஹிமா, இந்த ரெண்டு மலைகளும் அல்லாஹுவால் பரக்கத்து செய்யப்பட்ட மலை, ரெண்டு மலையிலையும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்திருக்கிறான். அது மட்டுமல்ல, وقد بارك الله فيهما كما قال الى المسجد الاقصى الذي باركنا حوله. الله تعالى سبحان الذي اسرى بعبده ليلا من المسجد الحرام الى المسجد الاقصى الذي باركنا حوله. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுற்றி இந்த ரெண்டு மலைகளும், அது சீனாய் மலையாக இருக்கட்டும் அல்லது ஷாம்ல உள்ள அந்த மலையாக இருக்கட்டும், புரியுதுங்களா? இந்த ரெண்டு மலையும் அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்ட மலை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல அடுத்த அல் மஸ்ஜிதுல் ஹராமுடைய புனிதத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, பரக்கத்து செய்யப்பட்ட இன்ன அவ்வல பைத்தின் உதஅ லின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வ ஹுதல் லில் ஆலமீன், பரக்கத்து செய்யப்பட்ட காபாவை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அல்லாஹு தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அந்த அக்ஸாவை சுற்றி இருக்கக்கூடிய அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மலைகளையும் அல்லாஹு தஆலா புனிதப்படுத்தி கண்ணியப்படுத்தி சத்தியம் செய்து சொல்கிறான் என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதாவது அறிஞர்கள் கூறிய விளக்கத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ் போதும். சரிங்களா? வதூரி சீனின், அடுத்து வஹாதல் பலதில் அமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். எதுவும் கேள்விகள் இருந்தால் சுருக்கமாக கேளுங்கம்மா, ஒரு 5-10 நிமிஷத்தில். தாராளமாக ஓதலாம், ஒவ்வொரு ரக்காத்துலையும் ஓதலாம். வெள்ளை பூசணி, கருப்பு பூசணி, பச்சை பூசணி, மஞ்சள் பூசணி, சிகப்பு பூசணி, எல்லா பூசணிக்காயும் சாப்பிடலாமா. 6 மணிக்கு மேலேயும் பிடுங்கலாம், 7 மணிக்கு மேலே பிடுங்கலாம், 9 மணிக்கு எப்போ தேவை இருக்கோ பிடிங்கலாமா. அதெல்லாம் ஒன்றும் இந்த மாதிரிலாம் பாகுபாடு சாஸ்திரம்லாம் இஸ்லாமில் இல்லைம்மா. சூரியன் மறைகிற நேரத்தில், சூரியன் உதிக்கிற நேரத்தில், சூரியனுடைய நடுப்பகுதியில் தொழாதீர்கள் என்ற அந்த தடையை தவிர வேறு தடைகள் நமக்கு இஸ்லாமில் இல்லை. அதே போல் சில குறிப்பிட்ட விஷயங்கள் இருக்கும். உதாரணமாக மகரிப் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் நீங்கள் பிள்ளைங்களை அதுவும் வீட்டுக்கு வெளியில் அனுப்பாதீங்க, கதவுகளை சார்த்தி வைங்க. ஸோ இந்த மாதிரியான சில ஒழுக்கங்கள் தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, ராத்திரியில் கோழி அறுக்காதீங்க, அப்புறம் பெண்களில் குர்பானி கொடுக்கக்கூடாது, அப்புறம் ராத்திரியில் வீட்டை கூட்டக்கூடாது, இந்த மாதிரியில் ராத்திரியில் நகம் வெட்டக்கூடாது, இப்படிலாம் மார்க்கத்தில் இல்லைம்மா. அதாவது ஒன்று, உங்களுக்கு அவங்க மேலே அதிகமான முஹப்பத் இருக்குன்னு அர்த்தம், அல்லது அவர்கள் உங்களுடைய சதக்கா அல்லது துவாக்களை அதிகம் எதிர்பார்த்தவர்களாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். பயணத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் லொஹர் அசரை சேர்த்து தொழலாம். நீங்கள் பயணத்தில் போய்கிட்டே இருக்கிறீங்கன்னா ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழுவது தான் சிறந்தது. லொஹர் அசரோட அல்லது அசர லொஹரோட ஒரு இடத்துல போய் தங்கிட்டீங்க. அப்படி இருந்தாலும் பயணம் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழுகையை இன்னொரு தொழுகையோடு சேர்த்து தொழுகிறது சிறந்தது. ஒரு இடத்துல போய் தங்கிட்டீங்க, இப்போ இங்கேருந்து 3 நாளைக்கு ஒரு ஊரில் போய் தங்கிட்டீங்கன்னா அங்கே கசரா தொழுகிறதும் ஒவ்வொரு தொழுகையையும் அந்தந்த நேரத்தில் தொழுகிறது சிறந்தது. ஆமாம், மகரிபையும் இஷாவையும் அல்லது இஷாவையும் மகரிபையும். சுறா மீன் சாப்பிடலாம், கடலில் உள்ள முதல்ல சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடலாம், ஆமை சாப்பிடலாம், கடலில் இருக்கக்கூடிய எல்லாமே ஹலாலாக்கப்பட்டது. இந்த குலா கொடுத்தல்ங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு, குலா வாங்குதல் தான். சரிங்களா? இப்போ மக்களுக்கு மத்தியில் இந்த தவறான மார்க்க புரியுதல் ஏற்பட்டு ஆண் தலாக் சொல்கிற மாதிரி பெண்ணு நான் உன்னை குலா கொடுத்துட்டேன் என்று சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. நிக்காக விட்டு அவங்களுடைய நினைப்புப்படி நிக்காகலேருந்து வெளியே போயிட்டு நினச்சிக்கிறாங்க, 1 மாதம் இதாக இருந்துக்கிறாங்க. இது மார்க்கத்தின்படி அனுமதிக்கப்பட்டதல்ல. சரிங்களா? கணவனிடத்திலிருந்து பெண்ணு எனக்கு நீ தலாக்கு கொடுத்து என்னை விடுதலை செய்து விடு, என்னை வெளியாக்கிடு உன்னுடைய திருமணத்திலிருந்து என்று கேட்பதற்கு பேர் தான் ஹுலா. ஹுலா என்பது மனைவி வாங்கக்கூடிய ஒன்றை தவிர மனைவி கொடுக்கக்கூடிய ஒன்று கிடையாது. மனைவி கணவன் கொடுத்த மகரை திரும்ப கொடுத்து விட்டு அவரிடத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் ஹுல்ஆ என்று சொல்லப்படும். அது கணவன் அதை ஏற்றுக்கொண்டு கணவன் தலாக் சொல்லணும், அல்லது நான் உன்னை எனது திருமணத்திலிருந்து கழட்டி விட்டேன், உன்னை எனது திருமணத்திலிருந்து நீக்கிவிட்டேன் என்று சொல்லணும். சரி, இப்போ கணவன் அதை செய்ய மறுக்கிறார்,
கணவன் அந்த பெண்ணுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்ணுக்கு தலாக் கொடுக்க மறுப்பாரேயானால் அப்பொழுது முஸ்லிம்களுடைய ஜமாஅத்து அதை செய்து வைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் ஹுலா என்றும் நிக்காஹை முறித்தல் என்பதாகவும் சொல்லப்படும். இதை தவிர பெண்ணே நான் உன்கிட்ட நான் விலகிக்கிட்டேன், எனக்கு இனி திருமண உறவு இல்லை என்று சொல்லி ஒரு பெண் திருமண உறவிலிருந்து அவளாக எந்த காரணத்தை கொண்டும் வெளியே செல்ல முடியாது. அவனும் முட்டாளே, அவன் சார்ந்திருக்கிற ஜமாத்தும் முட்டாள். அந்த முட்டாள்கிட்ட சொல்லுங்க, டே குலா கொடுக்கறது இல்லடா, அந்த பெண்ணு தலாக்கு கேட்குறா, நீ தலாக்கு கொடுறான்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? மார்க்கத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்க சொல்லுங்க, கேட்க சொல்லுங்க. மார்க்கத்தை சட்டங்களை படித்த ஆலிம்கள்கிட்ட போய் சட்டங்களை கேட்க சொல்லுங்க. பெண்ணை கொடுக்க சொல்ற ஒருத்தன் அவன் முதல்ல ஆம்பளையாவன் மட சாம்பிராணி. தொழுகையில் நீங்கள் முடிந்த அளவுக்கு வரிசையாக ஓதுனா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறந்தது. இல்லை முன்பின் ஓத விரும்புனீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஓதலாம். எந்த சூறா உங்களுக்கு உடனடியாக இலகுவாக ஓத வருதோ அந்த சூறாவை நீங்கள் ஓதலாம். உதாரணமாக இப்போ இதா ஜுல்சிலத்தை ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறமா 2 சூறா தள்ளி நீங்கள் அலம் தர கைஃபை ஓத போகிறீங்க, தாராளமாக ஓதலாம். அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குல் ஹுவல்லாஹ் ஓத ஆரம்பிக்கிறீங்க, தாராளமாக ஓதலாம். அதுக்கு இதா ஜுல்சிலாக்கு பிறகு வல்ல ஆதியா தான் ஓதணும், வல்ல ஆதியாவுக்கு பிறகு அல்காரியா தான் ஓதணும்னு அவசியம் இல்லை. இப்போ அல்காரியா ஆரம்பிச்சிங்க, அது முடித்ததுக்கு பிறகு நீங்கள் இதா ஜுல்சிலத்தை ஓதணும்னு விரும்புகிறீங்க, தாராளமாக ஓதலாம், தப்பு கிடையாது. ஆனால் முழு சூறாவை ஓதணும். இதை ஓதிக்கிட்டு இருக்கும்போது பாதியில் இதை நின்றுட்டு அடுத்த சூறாவை ஆரம்பிக்கிறது, அப்புறம் அதை பாதியில் நிறுத்திட்டு அடுத்த சூறாவுக்கு போகிறது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. நபிமார்கள் பொருட்டாலும் துவா கேட்கக்கூடாது. யாருடைய மனிதர்களில் நபிமார்களோ இறைநேசர்களோ சஹாபாக்களோ பத்ரு சஹாபாக்களோ உஹது சஹாபாக்களோ எந்த ஒரு மலக்குகளோ யார் மூலமாகவும் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் அவனுடைய பொருட்டால், அவனுடைய அழகிய திருப்பெயர்களால், அவனுடைய உயர்ந்த பண்புகளாலும், அவனுக்காக நாம் செய்த நல்ல அமல்களுடைய பொருட்டாலும் தான் நம்ம துவா கேட்கணும். அதை தவிர எந்த ஒரு நபியுடைய பொருட்டாலையும் நம்ம துவா கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட. சுப்ஹான ரப்பியல் அஅலா, அஅலா லாம் அலிஃப், சுப்ஹான ரப்பியல் அஅலா ஐன் அஅலா. நமக்கு நோக்கமா அஸமத்துல் குர்ஆன், குர்ஆனுடைய மகத்துவம் நம்முடைய உள்ளத்தில் வரணும். மஹப்பத்துல் குர்ஆன், மஹப்பத்து கலாமில்லா, அல்லாஹ்வுடைய கலாமுடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் வரணும். அது அப்படியே அமல்களில் வெளிப்பட வேண்டும். ஈமானை கொண்டு அமல்களில் வெளிப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய தப்சீர் வகுப்புடைய நோக்கம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து இந்த சிறிய அமலை ஏற்றுக்கொள்வானாக. இந்த அமலிலே அல்லாஹ் தஆலா நமக்கு பரக்கத் செய்வானாக, கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியை கொண்டும் இந்த குர்ஆனை கொண்டும் நம்முடைய பாவங்களையும், நம்முடைய மூமினான முன்னோருடைய பாவங்களையும், நமது பெற்றோருடைய பாவங்களையும், நம்முடைய குடும்பத்தார்களுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஈமானை, இஸ்லாமை, இத்தாஅத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு அல்லாஹுடைய கட்டளைகளை பேணியவர்களாக, அல்லாஹுவை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹுவை வணங்கியவர்களாக வாழ்ந்து தௌபாவுடைய நிலையில், சுன்னாவை பின்பற்றிய நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. ஒவ்வொரு கெட்ட வழிகேட்டிலிருந்தும், கெட்ட குணங்களிலிருந்தும், கெட்ட கொள்கையிலிருந்தும் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். اللهم صل وسلم وبارك على نبيك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته.